அதற்குள் உள்ளே இருந்து வேகமாக போய் காரை எடுத்தான். அவர்கள் மூவரும் வெளியேறிய பிறகு அந்த ஆஃபீஸர்களை பார்த்த கணபதி, ஆஃபீஸர், இவ்வளோ நேரம் பேசினதில் நீங்கள் ஹரிஷை பற்றி என்ன நினைக்கிறீங்க என்று திடீரென கேட்டார். அடிபட்டு கிடந்த தன் நண்பன் இப்போது குணமாகி கொண்டு வருவதை ஒரு முறை பார்த்த அந்த ஆஃபீஸர், என்னை பொறுத்த வரைக்கும் ஹரிஷ் நிச்சயம் சாதாரண ஆள் கிடையாது. அதுக்காக அவன் கர்வத்தோடு நடந்துக்கிறான்னு சொல்ல முடியல. அவன் தனக்கு முன்னாடி நடக்கிற விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி அமைதியாகவும் அதே சமயம் புத்திசாலித்தனமாகவும் ரியாக்ட் பண்ணுறான். எனக்கு என்னமோ ஃப்யூச்சரில் அவன் கண்டிப்பாக ஒரு பவர்ஃபுல்லான நபராக மாறுவான்னு தோணுது. அதே மாதிரி அவனுக்குள்ள நமக்கு தெரியாத ரகசியங்கள் ஏதோ இருக்குது. அந்த ஆஃபீஸர் நேர்மையாக தன்னுடைய கருத்தை முன்வைத்தான். அப்போது மெதுவாக எழுந்து உட்கார்ந்த அந்த மற்றொரு ஆஃபீஸர், நான் அவனை ரொம்பவே சாதாரணமாக எடை போட்டுட்டேன். நார்மலாக தெரிஞ்ச அவனுக்குள்ள இவ்வளோ சக்தி இருக்குன்னு சத்தியமாக நான் நினச்சி கூட பார்க்கல என்று சொல்லும்போதே சரியாக பேச முடியாமல் இருமல் வந்தது. ஆனால் நடந்த விஷயத்துக்கு நான் ஹரிஷை மட்டும் குறை சொல்ல மாட்டேன். முழு தப்பும் உன்னோட தான். நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக அவனை தேடி வந்திருக்கோம். அதில் சண்டை போடுறதுக்கு எந்த அவசியமும் இல்லை. நீ தான் அவசரப்பட்டு அவன் மேலே கை வச்ச. அவன் பதிலுக்கு ஒரே ஒரு அடிதான் கொடுத்தான். அதையே உன்னால் தாங்கிக்க முடியல. அதுக்கு தான் யாரையும் அவ்வளோ சீக்கிரம் குறைச்சி எடை போடக்கூடாதுன்னு சொல்கிறது என்று அந்த இன்னொரு ஆஃபீஸர் நிதானமாக அறிவுறுத்தினார். புரியுது, ப்ளீஸ் இங்கே நடந்த விஷயத்த தயவு செஞ்சு சீக்கிரட்டாக வச்சுக்கோ. நம்ம ஹெட்டுக்கிட்ட மட்டும் சொல்லிடாத. கண்டிப்பாக அப்புறம் அவர் என்னை அடிச்சே கொன்றுவார். பயத்தில் நடுங்கியபடி அடிப்பட்ட ஆஃபீஸர் கூற, கணபதியை கண்களால் காட்டிய இன்னொருவன், சரி இப்போ நீ பேசுகிறத நிறுத்திட்டு ரெஸ்ட் எடு, அப்போ தான் உனக்கு சீக்கிரமாக சரியாகும் என்றான். உடனே புரிந்து கொண்டு தலையாட்டிய முதல் ஆஃபீஸர் அமைதியாக கண்களை மூடிக்கொண்டான். இன்னொரு பக்கம் ரயில்வே ஸ்டேஷன் நோக்கி சென்று கொண்டிருந்த அந்த காரை ஜெயந்த் ஓட்டி கொண்டிருந்தான். பாலாவும் ஹரிஷும் அதன் உள்ளே உட்கார்ந்திருக்க, ரயில்வே ஸ்டேஷனில் என்ன நடந்துச்சுங்கிற டீட்டெயில்ஸ் விசாரிச்சிங்களா பாலா சார் என ஹரிஷ் தீவிரமான டோனில் கேட்டான். சாரி ஹரிஷ், அந்த சம்பவம் திடீர்னு நடந்ததுனால இப்போ தான் விசாரிச்சிட்ருக்கோம். கூடிய சீக்கிரம் இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். பாலா பதில் சொல்ல, இங்கேயும் நிறைய இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் நடக்க போகிறதா எனக்கு தோணுது. ஏன்னா இந்த ஊர்லேயும் கண்ணுக்கு மறைவாக ஒரு எதிரி இருந்துக்கிட்டு நமக்கு விளையாட்டு காட்டுறான். அது யாருன்னு கூடி சீக்கிரம் கண்டுபிடிச்சிடணும் என்றான் ஹரிஷ். கணபதி குடும்பத்தால் கூட இன்னும் குற்றவாளி யார் என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் இதை செய்தது ஒரு சாதாரண ஆளில்லை என்பதுதான் அர்த்தம். மேலும் அட்டாக் நடந்திருக்கும் விதத்தை பார்க்கும்போது உள்ளுக்குள் நடக்கும் விஷயங்களை பற்றி நன்கு தெரிந்த யாரோ ஒருத்தர் தான் இதை செய்திருக்க வேண்டும் என்று ஹரிஷுக்கு தோன்றியது. உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா உடனே சொல்லுங்கள், மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன் ஹரிஷ் அழுத்தமாக சொல்ல, பாலா பதிலுக்கு தலையை மட்டும் மாட்டினார். ஹரிஷின் அழுத்தமான குரல் அவர்களுக்குள் ஒரு பயத்தை தோற்றுவித்தது. அப்போது அந்த காரின் அமைதியை கலைத்து திடீரென்று ஹரிஷின் ஃபோன் அடித்தது. இந்த நேரத்தில் யார் கால் பண்ணுறா? கேட்டபடி ஃபோனை எடுத்து பார்த்த ஹரிஷ் முகத்தை சுளித்தான். அன்னோன் நம்பர்னு வருது. என்னோட இந்த பர்சனல் நம்பரை நான் ரொம்ப தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தானே கொடுத்துருக்கேன். அப்படி இருக்கும்போது இது யாராக இருக்கும்? ஹரிஷ் யோசனையுடன் நெற்றியை தேய்க்க, மற்ற இருவரும் அவனை போன்றே குழப்பத்துடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அதுவும் இந்த சீக்ரெட் நம்பரில் என்றபடி ஹரிஷ் ஃபோனை ஆன் செய்து ஸ்பீக்கரில் போட்டான். அப்போது அதிலிருந்து ஒரு மென்மையான ஆண் குரல் கேட்டது. இது ஹரிஷ் தானே என அந்த குரல் கேள்வி எழுப்ப, யார் நீங்கள் என பதில் கேட்டான் ஹரிஷ். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமாக இருக்கீங்களா? அப்படின்னா நீங்கள் உடனே உங்கள் காரை திருப்பி நான் சொல்கிற இடத்துக்கு வரணும். உங்களுக்காக நான் இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனாலும் அங்கே மாறப்போகிற விஷயம் எதுவும் இல்லை. அதனால் அங்கே கொஞ்சம் பொறுமையாக கூட போய் பார்த்துக்கலாம் சொல்லி முடித்துவிட்டு பதிலுக்கு காத்திருக்காமல் அந்த அழைப்பு துண்டிக்கப்பட்டது. காருக்குள் ஒரு நீண்ட அமைதி நிலவ, பாலா சார், அவங்க சொன்ன அந்த இடம் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா என்று முதலில் ஹரிஷ் தான் பேச்சை ஆரம்பித்தான். அப்படின்னா நிஜமாவே நீ அங்கே போய் பார்க்க போறியா ஹரிஷ்? பாலா ஆச்சரியத்துடன் கேட்டார். அதான் அவங்க நமக்காக அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்களே பாலா சார், அது யாருன்னு தான் போய் பார்த்துருவோமே ஹரிஷ் இறுகிய குரலில் பதில் சொன்னான். அவனுடைய உள் மனது அங்கே போய் பார்ப்பது நல்லது என்பதை அறிவுறுத்த அவன் அதுபடி கேட்பது என்று முடிவெடுத்திருந்தான். ஹரிஷ் அண்ணா, நீங்கள் தனியாக அங்கே போகக்கூடாது. அங்கே யார் இருக்காங்கன்னு கூட நமக்கு தெரியாது. ஒருவேளை இது நமக்கு வச்ச பொறியா கூட இருக்கலாம் ஜெயந்த் வேகமாக கூற, பாலாவிற்கும் அவன் சொல்வது சரி என்று தான் தோன்றியது. நான் தனியாக போகிறேன்னு யார் சொன்னா? நீங்கள் 2 பேரும் எதுக்கு இருக்கீங்க? நீங்கள் 2 பேரும் என் கூட தான் வரப்போகிறீங்க என ஹரிஷ் சொல்ல, அதற்கு மேல் அவர்கள் இருவரும் ஹரிஷை தடுக்கவில்லை. கிட்டத்தட்ட 1/2 மணி நேரத்திற்கு பிறகு ஃபோனில் அந்த நபர் சொன்ன அந்த பிரைவேட் பார்க்கில் காரை நிறுத்தினான் ஜெயந்த். பாலா சார், 3 பேர் ஒரே நேரத்தில் உள்ளே போகிறது ஒரு வகையில் ஆபத்து. ஸோ நீங்கள் கார்லேயே வெயிட் பண்ணுங்கள். நானும் ஜெயந்த் மட்டும் உள்ளே போகிறோம். நாங்கள் உள்ளே போய் ரொம்ப நேரமாக்கியும் வெளியே வரலன்னா
நீங்கள் உடனே நம்ம ஆளுங்களை இங்கே வரவழைச்சிருங்க என்று சொன்ன ஹரிஷ் ஜெயந்திற்கு கண்ணை காட்ட அவனும் காரை விட்டு இறங்கினான். 2 பேரும் அந்த பார்க்கின் வாசலை நோக்கி நடந்தனர். நீங்கள் ஹரிஷ், அப்புறம் நீங்கள் ஜெயந்த் பாலமுருகன் தானே? வாசலில் நின்றிருந்த 5 பேரில் ஒருவன் மரியாதையுடன் அவர்களிடம் கேட்டான். ஆமாம். உள்ளே இருந்த பயத்தை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் தைரியமாக பதில் சொன்னான் ஜெயந்த். அதில் கொஞ்சம் திமிரும் கலந்திருந்தது. என்னதான் அவன் ஹரிஷ் முன்னால் சாதாரணமாக நடந்து கொண்டாலும் மற்ற இடங்களில் அவனுடைய இயல்பான பணக்கார குணம் வெளிப்படையாக தெரியத்தான் செய்தது. சரி, நீங்கள் 2 பேரும் என்னை ஃபாலோ பண்ணுங்க, எங்களோட முதலாளி உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு என்றபடி அவன் நடக்க அவனை தொடர்ந்து 2 பேர் ஹரிஷுக்கும் ஜெயந்துக்கும் முன்னால் வழி நடத்தினார்கள். அதே சமயம் அவர்களுக்கு பின்னால் மேலும் 2 பேர் பின்தொடர்ந்தார்கள். ஹரிஷின் கண்கள் வேகமாக அந்த 5 பேரையும் அளவிட்டது. கூடவே அவன் மனதில் ஒரு ஆச்சரியமும் தோன்றியது. இவங்க 5 பேரும் கண்டிப்பாக மார்ஷல் ஆர்ட்ஸில் நிபுணர்களாக தான் இருப்பாங்க. பார்க்கும்போதே என்னால் கெஸ் பண்ண முடியுது. அதோட அவங்க கிட்டேருந்து வெளிப்படுற சக்தியையும் என்னால் உணர முடியுது. இவங்களே இந்த லெவலில் இருக்காங்கன்னா இவங்களோட முதலாளி யாராக இருக்கும்? அவனுக்குள் ஆர்வமான கேள்வி எழுந்தது. அந்த பார்க்கில் மக்கள் நடமாட்டம் சுத்தமாக இல்லை. யாரோ அந்த இடத்தில் இருந்தவர்களை மொத்தமாக அகற்றியது போல இருந்தது. பார்க்கின் உள்ளே 10 நிமிடம் நடந்ததற்கு பிறகு ஒரு சிறிய கட்டிடம் இருந்தது. 5 பேரும் அந்த கதவுக்கு வெளியே நின்று கொள்ள அவர்களின் தலைவன் ஹரிஷையும் ஜெயந்தையும் உள்ளே போகச் சொல்லி செய்கை செய்தான். அவர்கள் அந்த கட்டிடத்திற்குள் நுழைந்தவுடன் முன்னால் இருந்த ஹாலில் ஹரிஷின் அதே வயதுடைய ஒருவன் சோஃபாவில் உட்கார்ந்து சிகரெட் பிடித்து கொண்டிருந்தான். அவனுடைய பாடி லாங்குவேஜில் ஒரு அலட்சியம் இருந்தது. ஆனால் அந்த மனிதன் உண்மையாகவே பார்க்கும் கண்களை சுண்டி இழுக்கும் வசீகரமான தோற்றம் கொண்டிருந்தான். ஹரிஷிடம் இருந்த கம்பீரத்திற்கு மாறாக எதிரில் இருந்தவனிடம் ஒரு மென்மை தெரிந்தது. மீசை தாடியெல்லாம் அழிக்கப்பட்டு சிவந்த நிறத்தில் இருந்தவனை பார்க்கும்போது அப்படியே ஒரு ஹிந்தி பட கதாநாயகன் போல இருந்தான். புதிதாக பார்ப்பவர்களிடம் அவனை ஒரு மாடல் அல்லது செலிபிரிட்டி என்று சொன்னால் நிச்சயம் நம்பிவிடுவார்கள். இவன தமிழ் சினிமாவில் வர அமெரிக்கா மாப்பிள்ள மாதிரி முழுன்னு மைதா மாவு டைப்பில் இருக்கான், யாருன்னா இவன்? ஜெயந்த் ஹரிஷின் காதில் முணுமுணுக்க ஹரிஷ் அவனை அமைதியாக இருக்க சொல்லி கண்களால் மிரட்டினான். ஹலோ ஹரிஷ், வெல்கம். இந்த கொஞ்ச நாளாக எங்கே திரும்பினாலும் உங்களை பற்றி தான் பேச்சாக இருக்குது. கிட்டத்தட்ட கடைசி 6 மாதமாக உங்களை நான் பார்க்க ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் அதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு. உண்மையிலேயே நான் நினச்சதை விட நீங்கள் ஆள் பார்க்க செம்மையாக தான் இருக்கீங்க. அதுவும் உங்களோட அந்த ஷார்ப்பான கண்கள் உள்ளே வந்த ஒரே செகண்டில் இந்த ரூமையும் என்னையும் எக்ஸ்ரே எடுத்ததை பார்த்து நானே அசந்து போயிட்டேன். ஆக்சுவலாக நீங்கள் ஏதோ சாதாரண ஆள் மாதிரி தான் இருப்பீங்கன்னு சில பேர் சொன்னாங்க. ஆனால் எனக்கு என்னமோ அப்படி தெரியல. எக்ஸசைஸ் பாடி, செதுக்கின மாதிரி முகம், அழுத்தமான உதடுகள், கத்தி மாதிரி ஷார்ப்பான பார்வைன்னு ஒரு ஹீரோ மெட்டீரியலுக்கான 10 பொருத்தமும் உங்களுக்கு பக்காவாக பொருந்தியிருக்கு. எதிரில் இருப்பவன் பேசிக்கொண்டே போக ஹரிஷ் முகத்தில் எந்த ரியாக்ஷனும் காட்டிக்கொள்ளவில்லை. ஜெயந்தோ வாயடைத்து போய் நின்றான். இவன் என்ன ஏதோ சீரியஸான விஷயத்தை பற்றி பேச கூப்பிட்டான்னு பார்த்தா ஹரிஷனாவை இப்படி ரசித்து வர்ணிச்சுக்கிட்டு இருக்கான் என்று திகைத்து போய் ஜெயந்த் பார்க்க அப்போதுதான் அவனை பார்த்த அந்த புதியவன், என்னோட கெஸ்ஸிங் சரியாக இருந்தா நீங்கள் தி கிரேட் கணபதி சாரோட பேரன் தானே? அதான் உங்கள் முகத்தில் எழுதி வச்சிருக்கேன். கணபதி சார் கிட்ட இருக்கிற அந்த அழகும் கம்பீரமும் அப்படியே உங்களுக்கும் வந்திருக்கு என்று அவன் ஜெயந்தையும் புகழ ஜெயந்தின் முகம் லேசாக வெட்கத்தில் சிவந்தது. அப்புறம் 2 பேரும் எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க, இன்றைக்கி நான் இந்த முழு இடத்தையும் ரெண்ட்டுக்கு எடுத்திருக்கேன். ஸோ நாம் ரொம்ப ஃப்ரீயாக பேசிக்கலாம் என்று அந்த புதியவன் இருவரையும் எதிரில் இருந்த சோஃபாவில் உட்காரச் சொன்னான். ஓ சாரி, நான் என்னை அறிமுகப்படுத்திக்கவே மறந்துட்டேன். என்னோட பேர் சஞ்சய் மோகன். நம்ம 2 பேருக்கும் கிட்டத்தட்ட ஒரே வயசு தான் இருக்கும். ஸோ நீ என்னை சஞ்சயனே கூப்பிடலாம், நான் உன்னை ஹரிஷ்னே கூப்பிட்றேன். சும்மா இந்த மற்ற ஃபார்மாலிட்டிஸ்லாம் வேண்டாம், ஓகே தானே? சொன்ன சஞ்சய் ஒரு நிமிடம் நிறுத்திவிட்டு, நான் உன்னை தேடி தான் இங்கே வரைக்கும் வந்தேன் ஹரிஷ் என்று கூறினார். சஞ்சய்க்கு பின்னால் இருந்த மோகன் என்ற பெயரை கேட்ட உடனேயே ஹரிஷுக்கு புரிந்து விட்டது. ஓ, இவன் தான் அந்த ஆஃபீஸர் சொன்ன மோகன் ஃபேமிலியை சேர்ந்தவனா என மனதிற்குள் நினைத்தவன், நீ என்ன தேடி வரல, என்கிட்ட இருக்கிற பவர்ஃபுல் ஃபார்முலாவை தேடி தான் வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும் சஞ்சய் என்று சோஃபாவில் சாய்ந்தபடி சொன்னான் ஹரிஷ். அதை கேட்டு அந்த சஞ்சயின் முகத்தில் ஒரு சிரிப்பு மலர்ந்தது. ஆனால் ஆல்ரெடி ரொம்ப சக்தி வாய்ந்த குடும்பமாக இருக்கிற உங்களுக்கு எதுக்கு பவர்ஃபுல் டேப்லெட் தேவைப்படுதுங்கிற விஷயம் மட்டும் எனக்கு புரியவே இல்லை. ஹரிஷ் நேரடியாக கேட்க, ஹரிஷ் நீ இவ்வளோ வெளிப்படையாக இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கல. ஸோ என்னோட வேல்யூ ஈஸி ஆகிடுச்சு. இப்போ நான் தேவையில்லாமல் உங்களை மிரட்டணுங்கிற அவசியம் இல்லை, அதுக்கு தேங்க்ஸ். பட் நான் இங்கே வந்ததுக்கு 2 ரீசன் இருக்குது. ஒன்று, நீயே கண்டுபிடிச்ச மாதிரி உங்ககிட்ட இருக்கிற பவர்ஃபுல் ஃபார்முலாவை வாங்குறது. இன்னொன்று, உங்கள் 2 பேரையும் எங்கள் வீட்டோட கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணுறது என்று ஹரிஷ் ஜெயந்த் இருவரையும் பொதுவாக பார்த்து சொன்னான் சஞ்சய். நீ கேட்ட உடனேயே நான் ஃபார்முலாவை கொடுத்துருவேன்னு எப்படி எவ்வளோ உறுதியாக நம்புற? ஹரிஷ் முகத்தை சுளித்தபடி கேட்டான். ஏன்னா நீ ஒரு புத்திசாலி ஹரிஷ். துப்பாக்கியிலிருந்து வெளிப்படும் குண்டை போல சஞ்சயிடமிருந்து உடனடியாக பதில் வந்தது. ஒரு சிரிப்புடன் ஹரிஷை பார்த்தவன், உன்னை நேரடியாக மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி உன்னை பற்றின எல்லா டீட்டெயில்ஸையும் என் ஆளுங்களை விட்டு விசாரிச்சிட்டேன் என்றான். திடீரென ஹரிஷின் புருவங்கள் சுருங்கியது.
அவனுடைய கண்களில் மின்னல் வெட்ட அந்த சஞ்சயை கூர்மையாக பார்த்தான். நீ என் பின்னாடி ஆளுங்களை அனுப்புனதோடு நிறுத்திக்கிட்டியா, இல்லை எனக்காக வேற ஏதாவது செஞ்சியா? ஹரிஷ் ஆழமான குரலில் கேட்க, நான் தான் சொன்னேன்ல, நீ ரொம்ப புத்திசாலி, எதுவாக இருந்தாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன்னு. ஆமாம், உனக்கு எதிராக நின்ன சில குடும்பங்களை நான் தான் பயமுறுத்துறேன். இனி அவங்க உன் வழிக்கே வரமாட்டாங்க. அவ்வளோ ஏன், உனக்காக என் ஆளுங்களை நியூயார்க் வரைக்கும் கூட அனுப்பிவிட்டானா பார்த்துக்கோயேன். அந்த சஞ்சய் உற்சாகமாக சொல்ல ஹரிஷின் முகம் கருத்தது. என்ன, உன் ஆளுங்களை நியூயார்க்குக்கு அனுப்புனியா? அங்கே இருக்கிற என் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஏதாவது பண்ணியா? தன்னையும் மீறி லேசான பதட்டத்துடன் அவன் கேட்க, பாருப்பா, உனக்கு எதிராக இவ்வளோ பண்ணதுக்கப்புறமும் உனக்கு அவங்க மேலே இருக்கிற பாசம் போகலை இல்லை? உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்காக அவங்கள பழிவாங்கணும்னு தான் நினச்சேன். பட் அதுக்குள்ளே அங்கே இருக்கிற சில பேர் அவங்கள காப்பாற்றிட்டாங்க. ஆனால் இதுக்கு மேலே உன் பக்கமே வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த சஞ்சய் பேசிக்கொண்டே போக கை உயர்த்தி தடுத்த ஹரிஷ், அப்படின்னா சென்னையில் இருக்கிற ஏஜே ஃபேமிலி இன்னும் சில முக்கியமான ஃபேமிலிஸ்லாம் அட்டாக் பண்ணது நீதான் இல்லையா என்று அடக்கப்பட்ட கோபத்துடன் தாழ்ந்த குரலில் கேட்டவன், என்னோட சந்தேகம் சரியாக இருந்தால் என் ஒய்ஃபும் ஃப்ரெண்டும் கூட உன் கஸ்டடியில் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் என்றான். இப்போது அவனுடைய மொத்த ரியாக்ஷனும் மாறியிருக்க கல் போல இறுகி போயிருந்தான். அவன் முன்னால் இருந்த நிறைய சிக்கலான கேள்விகளுக்கு பட் என்று பதில் கிடைத்தது போல இருந்தது. தனக்கு எதிராக நின்ற குடும்பங்களை அழித்ததன் மூலம் சஞ்சய் தன்னை சந்தோஷப்படுத்த நினைக்கிறான் என்பதை புரிந்து கொண்ட ஹரிஷ் உடனே அதற்கு எந்த ரியாக்ஷனும் காட்டாமல் முடிந்தவரை அமைதியாக இருந்தான். ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியோட ஆளுங்க அவங்கள கடத்தி வச்சு உன்னை மிரட்ட நினச்சாங்க. நான் தான் என் ஆளுங்களை அனுப்பி அவங்ககிட்ட இருந்து 2 பேரையும் காப்பாற்றி ஒரு பாதுகாப்பான இடத்துல தங்க வச்சுருக்கேன். அவங்களுக்கு அங்கே எந்த ஆபத்தும் வராதுன்னு நான் அவனுக்கு உறுதி கொடுக்குறேன். சஞ்சய் தெளிவாக விளக்கினான். அதற்கு ஹரிஷ் எதுவும் பதில் பேசவில்லை. அவன் அமைதியாக எதிரில் இருந்தவனின் கண்களை உற்று பார்த்தான். ஆனாலும் சஞ்சயின் உண்மையான இயல்பு என்ன என்பதை அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஹரிஷ், உன்னோட டைம் உண்மையிலேயே ரொம்ப வேல்யூவானதுன்னு எனக்கு தெரியும். ஸோ சுற்றி வளைக்காமல் நேரடியாக விஷயத்துக்கு வரேன். சொன்னபடி சஞ்சய் நிமிர்ந்து உட்கார்ந்தான். நான் கேட்ட மாதிரி நீ அந்த பவர்ஃபுல் ஃபார்முலாவை எங்களுக்கு கொடுத்தேன்னா நீ மோகன் குடும்பத்தோட ஃப்ரெண்ட் ஆகிடுவேன். நாங்களும் உனக்கு தேவையான ஆதரவை கொடுப்போம். அது மூலமாக நீ நிச்சயமாக எதிர்காலத்தில் பெரிய இடத்தை நோக்கி போவ. அப்படி நீ போகும்போது உன்னோட சாதனைகள் கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் பேசப்படும். சஞ்சய் கிட்டத்தட்ட ஹரிஷை பிரெயின் வாஷ் செய்தான். அதை கேட்ட ஜெயந்தின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது. மோகன் ஃபேமிலியை பற்றி அவனுடைய தாத்தா பேசும்போது ஜெயந்தும் அதை அரைகுறையாக காதில் வாங்கியிருந்தான். அதன் மூலம் ஹரிஷுக்கு கிடைத்திருப்பது மிகப்பெரிய வாய்ப்பு என்பது அவனுக்கு புரிந்தது. அதே சமயம் ஹரிஷோ சர்க்கரை தூவி சஞ்சய் சொன்ன வார்த்தைகளின் பின்னால் உண்மையில் ஒரு பாம்பின் விஷம் மறைந்திருப்பதை உணர்ந்து கொண்டான். இப்போது ஹரிஷ் மட்டும் சஞ்சய் சொன்னதை கேட்கவில்லை என்றால் ஹரிஷின் மொத்த குடும்பத்தையும் அழிக்க அவர்கள் தயங்க மாட்டார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாக அவனுக்கு புரிந்தது. இந்த நிமிடம் அவன் ரொம்பவே புத்திசாலித்தனமாக முடிவெடுத்தாக வேண்டும். செஸ் போர்டு விளையாட்டின் மிக முக்கியமான கட்டத்தில் அவன் இருந்தான். அதன் மூலம் ஹரிஷுக்கு கிடைத்திருப்பது மிகப்பெரிய வாய்ப்பு என்பது அவனுக்கு புரிந்தது. அதே சமயம் ஹரிஷோ சர்க்கரை தூவி சஞ்சய் சொன்ன வார்த்தைகளின் பின்னால் உண்மையில் ஒரு பாம்பின் விஷம் மறைந்திருப்பதை உணர்ந்து கொண்டான். இப்போது ஹரிஷ் மட்டும் சஞ்சய் சொன்னதை கேட்கவில்லை என்றால் ஹரிஷின் மொத்த குடும்பத்தையும் அழிக்க அவர்கள் தயங்க மாட்டார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாக அவனுக்கு புரிந்தது. இந்த நிமிடம் அவன் ரொம்பவே புத்திசாலித்தனமாக முடிவெடுத்தாக வேண்டும். செஸ் போர்டு விளையாட்டின் மிக முக்கியமான கட்டத்தில் அவன் இருந்தான். இப்போது கொஞ்சம் கவனமாக காயை நகர்த்தினாலும் ஹரிஷ் வெட்டப்படுவது உறுதி. அவன் அமைதியாக யோசித்தான். இன்னொரு பக்கம் ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜின் அந்த மீட்டிங் ஹாலில் பல்வேறு முக்கியமான நபர்கள் மற்றும் பெரிய சக்திகளின் தலைவர்கள் ஒன்று கூடியிருந்தார்கள். அவர்கள் எல்லோரும் தலைகுனிந்து ஒருவருக்கொருவர் கிசுகிசுவென்று பேசிக்கொண்டு இருந்தார்கள். அப்போது அவர்கள் முன்னால் வந்து நின்ற நாதன், நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்களை நாம் என்னன்னு கவனிச்சாகணும். புதுசாக முளைச்ச ரேடியன்ஸ் அமைப்பை பற்றியே நாம் இன்னும் எதுவும் கண்டுபிடிக்க முடியாத சுச்சுவேஷனில் இப்போ பழைய அமைப்பு ஒன்று திரும்பவும் கிளம்பி வந்திருக்கு. அதை மட்டும் நாம் சரியாக டீல் பண்ணலைன்னா நாம் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு உருவாக்கின எல்லாத்தையும் ஒரே நிமிஷத்தில் இழந்துருவோம் என்று அழுத்தமாக கூறினார். பினாக்கல் அமைப்பு உண்மையிலேயே திரும்ப வந்துட்டாங்க அப்படிங்கிறத என்னால் நம்பவே முடியல. நடக்க போகிற ஒரு பேரழிவை தடுக்கிறதுக்கு நாம் தேவையான முன்னேற்பாடுகளை கண்டிப்பாக செஞ்சாகணும். இந்த டைம் நடக்க போகிற போரில் கண்டிப்பாக நாம் அவங்கள ஜெயிக்க விடக்கூடாது. ஒரு பெரியவர் வேகமாக எழுந்து நின்று சொன்னார். நாம் எல்லாரும் சேர்ந்து அந்த அமைப்போட செயல்பாடுகளை தடுத்து நிறுத்தி பல வருஷங்கள் ஆகுது. சொல்லப்போனால் அப்பவும் நம்மளால் அவங்கள தோக்கடிக்கவோ அழிக்கவோ முடியல. நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நின்னதால் அவங்களால எதிர்க்க முடியாமல் போயிடுச்சு. அவ்வளோதான். அப்படி இருக்கும்போது இப்போ எப்படி அவங்கள தடுக்க போகிறோம்? இன்னொரு தலைவர் கவலையுடன் கேட்டார். முதல்ல நாதன் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். நாம் எல்லாரையும் அவர் கூப்பிட்டுருக்கிறத பார்க்கும்போது அவர் மனசில் ஏதோ ஒரு பெரிய திட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன். முதலில் பேசிய பெரியவர் நாதனை பார்த்தபடி கூறினார். இப்போது எல்லோரும் ஆர்வத்துடன் நாதனை பார்த்தாலும் டாப் 10 ஆர்கனைசேஷனை சேர்ந்த தலைவர்கள் முகத்தில் ஒரு அதிருப்தி தெரிந்தது. யூனியனில் இருந்து யாரும் அந்த மீட்டிங்கில் கலந்து கொள்ளாததே அதற்கு காரணம். நான் கூப்பிட்ட உடனே நீங்கள் எல்லாரும் இங்கே வந்ததை நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்று நாதன் மீண்டும் பேசத் தொடங்க அப்போது திடீரென அந்த ரூமின் கதவு உடைத்து திறக்கப்பட்டது.
எல்லோரும் அதிர்ச்சியுடன் திரும்பி பார்க்க சிலர் எதிர் தாக்குதலுக்கு தயாராக எழுந்து நின்றனர். இங்கே வந்து பிரச்சனை பண்ணுறதுக்கு யாருக்கு தைரியம் இருக்கு? கோபமாக கேட்டபடி எழுந்த ஒருவர் தன் முன்னால் இருந்த மேஜையை தட்டினார். உரத்த கூச்சல்களுக்கும் சலசலப்புகளுக்கும் மத்தியில் 2 உருவங்கள் நிதானமாக அந்த அறைக்குள் நுழைந்தன. வந்திருப்பது யார் என்று அறிந்ததும் அங்கிருந்த மொத்த சூழலும் மாறியதுடன் எல்லோரும் கப் சிப் என்று அமைதியானார்கள். நான் கூட யாரோன்னு நினச்சேன். நிஜமாவே அது யூனியனோட சாயாதேவி தானா? அவங்கள இந்த பக்கம் பார்த்தே ரொம்ப வருஷமாச்சு. என்ன இன்னைக்கு திடீர்னு வந்திருக்காங்க? அப்படின்னா ஏதோ சீரியஸான மேட்டர்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அதை பற்றி ஏதாவது தெரியுமா என அந்த தலைவர்களில் ஒருவர் பக்கத்தில் இருந்த மற்றொருவரிடம் நம்ப முடியாமல் கேட்டார். அதற்குள், வணக்கம் சாயாதேவி, என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? உங்களை பார்க்கறதுக்காக நான் யூனியனுக்கு ஒரு தடவை வந்திருக்கேன். அவ்வளவு நேரம் அங்கிருந்தவர்களை அதட்டி உருட்டி கொண்டிருந்த ஒரு பெரியவர் அவளை பார்த்ததும் பணிவாக கூற, இன்னொருவரோ, உண்மையிலேயே நீங்கள் இன்னைக்கு இங்கே வருவீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் என்றார். அதே நேரத்தில் டாப் 10 ஆர்கனைசேஷனைச் சேர்ந்த முகில் மற்றும் உக்ரன் போன்றவர்கள் சாயாதேவியை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்தார்கள். அவர்களால் தங்கள் கண்களையே நம்ப முடியவில்லை. ஆனால் ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜை சேர்ந்த நாதனும் சத்யனும் அவர்கள் வருகையை பார்த்து எந்த ஆச்சரியமும் படவில்லை. அவர்களுக்கிடையில் கருத்து வேறுபாடுகள் இருந்தபோதும் அமைப்புகளுக்கு இடையில் இது போன்ற விஷயங்கள் சகஜம் என்று அவர்களுக்கு தெரியும். அதனால் தேவை ஏற்பட்டால் தங்களுக்கிடையில் இருக்கும் பூசல்களை மறந்து எதிரிகள் ஒன்று சேருவதும் தங்களின் பலத்தை அதிகரித்துக் கொள்வதும் அவர்களுக்கு ஒன்றும் புதிய விஷயம் இல்லை. இருந்தாலும் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால் இப்போது அவர்கள் யூனியனின் வருகையை வரவேற்கவில்லை. இதென்ன புது தலைவலி என்றுதான் இருவரும் நினைத்தனர். நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எங்க காலேஜுக்குள்ள வந்து இந்த மாதிரி அடாவடி பண்றதுக்கு யார் உங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தது? நீங்க என்ன எங்களுக்கு மேல இருக்கீங்கன்னு நினைச்சீங்களா? சத்யன் கூர்மையான பார்வையுடன் அவர்களை கேட்டான். அவனுடைய குரலில் அடக்கப்பட்ட கோபம் தெரிந்தது. அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. ஆனால் என்னோட பலம் நிச்சயம் உன்னோடது மாதிரி இருக்காது. அது உனக்கே தெரியும் சத்யன். உனக்கு டவுட்டாக இருந்தால் நாம் வேணால் சோதிச்சு பார்த்துக்கலாம். பதிலுக்கு சாயாதேவியும் அலட்சியமாக கூறினாள். அதை கேட்டதும் சத்யனின் முகம் மாற, அப்புறம் சத்யன், யூனியனை பற்றி நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? யூனியனோட மெம்பர்ஸ் எல்லாரையும் உங்கள் காலேஜை விட்டு வெளியே போகணும்னு சொன்னீங்களா? அது மட்டும் இல்லாமல் எங்கள் கூட வச்சுருந்த எல்லா கான்டாக்ட்ஸையும் கட் பண்ணிட்டீங்க. இதெல்லாம் கூட பரவாயில்ல. இன்னைக்கு எல்லா முக்கியமான ஆளுங்களையும் கூப்பிட்டு மீட்டிங் போட்டிருக்கீங்க. ஆனால் எங்களுக்கு ஃபார்மாலிட்டிக்கு கூட இன்ஃபார்ம் பண்ணலை. இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சம் அதிகமாக தெரியல? எங்கள் அமைப்பு உங்களுக்கு அவ்வளோ சாதாரணமாக போயிடுச்சா என்று அவனை நேருக்கு நேர் பார்த்தபடி கேட்டாள். சாயாதேவி பேசி முடித்ததும் அங்கு வேறு யாருக்கும் பேச தைரியம் இல்லாததால் அந்த ரூமே ஒரு அமைதியில் மூழ்கியது. அவர்களுக்குள் ஒரு சமாதானத்தை ஏற்படுத்த விரும்பிய நாதன், நாமையே இப்போ அதை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்கணும். நீங்கள் எங்களோட கூட்டு சேரத்தான் இங்கே வந்திருக்கீங்க சாயாதேவி என்றார். அப்படின்னு நான் சொல்லவே இல்லையா நாதன் சார். ஒரு ஆளை தேடி மட்டும்தான் இன்றைக்கி நாங்கள் இங்கே வந்தோம். ஹரீஷ் ராஜேஸ்வரன் உங்களோட ஸ்டூடெண்ட் தானே? அவன் எங்கே இருக்கான்னு தெரியுமா? சாயாதேவி ஹரீஷின் பெயரை சொல்லி கேட்டபோது அவளுடைய கண்களில் ஒரு வன்மம் வெளிப்படையாக தெரிந்தது. அதே நேரத்தில் ரேடியன்ஸ் ஹெட் ஆஃபீஸில் திவ்யாவின் உதவியுடன் படுக்கையில் இருந்து எழுந்த ஜீவா ஒரு வீல் சேரில் மெதுவாக உட்கார்ந்தான். திவ்யா அதை தள்ளிக்கொண்டு நடக்க கொஞ்ச தூரத்தில் ரேடியன்ஸின் சில மெம்பர்கள் பயிற்சி எடுத்து கொண்டிருந்தார்கள். அவர்களையே உற்று பார்த்த ஜீவா, ஹரீஷ் மிரியட்ஸில் மட்டும் இல்லாமல் ரேடியன்ஸ் மாதிரியான ஒரு புது அமைப்பிலையும் ஒரு முக்கியமான ஆளாக மாறுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என்றான். அவருடைய குரலில் ஒரு விதமான ஏக்கம் தெரிந்தது. ஜீவா ஒரு ஆற்றல் பரிமாற்ற மாத்திரையை எடுத்துக்கொண்டதால் இறப்பதற்கு முன்னால் மிரியட்ஸ் கமாண்டருடைய சக்தி முழுவதும் அவனுடைய உடலுக்கு மாறியது. இதனால் உடலின் வலிமை 2 மடங்கானதுடன் அவனுடைய சக்தியும் அதிகரித்தது. அதனால்தான் அவன் ரேணுபிரியாவால் அவ்வளவு கடுமையாக தாக்கப்பட்ட பிறகும் 1-2 நாட்களிலேயே படுக்கையை விட்டு எழுந்து நடமாடும் அளவுக்கு ரெடியாகிவிட்டான். ஜீவா ஹரிஷை பற்றி சொன்னதை கேட்ட திவ்யா, ஜீவா, நாம் 2 பேரும் அந்த போஸ் ஏற்பாடு பண்ண ட்ரிப்புக்கு போனப்போ நீங்கள் ஹரிஷோட ஃப்ரெண்டானது நம்மளோட அதிர்ஷ்டம்னு நினைக்கிறேன் என்றாள். அது என்னமோ உண்மைதான். நம்ம ஃபேமிலி உண்மையிலேயே ஹரிஷுக்கு ரொம்ப கடன் பட்டிருக்குது. ஆனால் என்று இழுத்த ஜீவா திரும்பி திவ்யாவை பார்த்தான். என்னாச்சு ஜீவா? நானே கேட்கணும்னு நினச்சேன். இந்த 2 நாளாக நீங்கள் ரொம்ப யோசனையில் இருக்கிற மாதிரி தெரியுது. என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? திவ்யா கேட்க ஒரு நிமிடம் மௌனமாக இருந்த ஜீவா, அன்றைக்கி நம்ம வீட்டில் நடந்த அட்டாக்குக்கு அப்புறம் தான் ஒரு விஷயம் எனக்கு தெளிவாக புரிஞ்சுது. ஒரு ஃபேமிலி எவ்வளோதான் பவர்ஃபுல்லாக இருந்தாலும் யூனியன் மாதிரி ஒரு அமைப்பு கூட கம்பேர் பண்ணும்போது ஒன்றுமே இல்லை. இப்போ அதை யோசித்து பார்க்கும்போது நான் சொந்தமாக ஒரு அமைப்பை உருவாக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் குறைஞ்சபட்சம் உன்னையும் தாத்தாவையுமாவது என்னால் பாதுகாக்க முடியும்னு தோணுது. ஜீவா ஒரு வழியாக மனதில் இருந்ததை சொல்லிவிட்டான். ஆனால் திவ்யா தான் அதை கேட்டு மிரண்டு விட்டாள். வேகமாக ஜீவாவின் கையை பிடித்தவள், ஜீவா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் ஒரு அமைப்பை உருவாக்குறதுங்கிறது கண்டிப்பாக சாதாரண விஷயம் இல்லை. அதை நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை. அதுக்கு பணம், மெம்பர்ஸ், ஹெர்பல் மெடிசன்ஸ், அப்புறம் மார்ஷல் ஆர்ட்ஸ்னு எல்லாமே வேணும். சத்தியமாக உங்களை டிமோட்டிவேட் பண்ணுறதுக்காக இதை சொல்லலை.
அதையும் மீறி உங்களுக்கு உண்மையிலேயே சொந்தமாக ஒரு அமைப்பை தொடங்கணும்னு ஆர்வம் இருந்தால் ஹரிஷ் திரும்ப வர வரைக்கும் வெயிட் பண்ணுறது நல்லது. அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு என்ன முடிவாக இருந்தாலும் எடுங்க ப்ளீஸ். திவ்யா நிதானமாக எடுத்து சொல்ல அவளை பார்த்து மென்மையாக சிரித்த ஜீவா சம்மதமாக தலையாட்டினான். ஆனால் ஆழ் மனதில் அவன் தன்னுடைய சொந்த அமைப்பை உருவாக்க விரும்பினான். ஏனெனில் இப்போது அவனுக்கு நெருக்கமாக இருக்கும் 2 பேரில் விக்டர் ஏற்கனவே மிரியட்ஸின் கமாண்டராக இருந்தான். ஹரிஷோ ரேடியன்ஸ் மிரியட்ஸ் என்ற 2 அமைப்பிலும் முக்கியமான இடத்தை பெற்றிருக்கிறான். மேலும் அவர்களுடைய சக்தியும் அதிகரித்து கொண்டே போகிறது. இன்னும் கொஞ்ச நாளில் அவர்களுக்கு இந்த வானம்தான் எல்லையாக இருக்கும். இதற்கு நேர்மாறாக கமாண்டரின் பவர் மற்றும் இன்ஃபினிட்டி வாள் இரண்டையும் தவிர ஜீவாவிடம் சொல்லிக்கொள்ளும்படி எதுவும் இல்லை. ஏனெனில் அவன் எந்த சக்தி வாய்ந்த அமைப்பிலும் பங்கு வகிக்கவில்லை. அதனால்தான் எதிரிகள் ஈஸியாக தன்னை டார்கெட் செய்து அடிக்கிறார்கள் என்று எண்ணமும் அவனுக்கு இருந்தது. திவ்யா சொல்றது ஒரு வகையில் சரியா இருந்தாலும் எனக்கும் என் ஃபேமிலிக்கும் ஒவ்வொரு தடவை பிரச்சனை வரும்போதும் நான் என்னை காப்பாற்ற சொல்லி ஹரிஷ் கிட்டையோ இல்லை விக்டர் கிட்டையோ போய் நின்றுட்டு இருக்க முடியாது. நான் இதுக்கு ஏதாவது செஞ்சுதான் ஆகணும். ஜீவா மனதிற்குள் உறுதி எடுத்துக்கொண்டான். குண்டுவெடிப்பு நிகழ்ந்த அந்த ரயில்வே ஸ்டேஷன் ஏற்கனவே கவர்மெண்டின் கண்ட்ரோலுக்கு சென்றிருந்தது. 10க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸுகள் சம்பவ இடத்திற்கு வந்திருக்க அந்த இடமே கலவரமாக தெரிந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக நிலைமை கட்டுக்குள் வந்து கொண்டிருக்க ரேடியன்ஸின் 100கணக்கான மெம்பர்கள் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் பொறுமையாக காத்திருந்தனர். ஹரிஷ் ஆர்டர் கொடுக்காதவரை தங்களால் அங்கிருந்து நகர முடியாது என்று பாரி அவர்களிடம் சொல்லியிருந்தார். ஆனால் நேரம் போய்கொண்டே இருக்க ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த பாரி, மிஸ்டர் கணபதி நம்பியார் எங்கேன்னு தெரிஞ்சுக்கலாமா என அங்கிருந்த ஊர்க்காரர்களின் கூட்டத்தை பார்த்து கத்தினான். அவர்கள் எல்லோருமே அந்த ஊரின் செல்வாக்கு மிக்கவர்கள். ரேடியன்ஸை வரவேற்பதற்காக அங்கே வந்திருந்தார்கள். தம்பி, நீ யாரை பற்றி கேட்குறேன்னு தெரியுமா? எதுக்காக இப்படி மரியாதை இல்லாமல் கத்துற? நீ ரேடியன்ஸை சேர்ந்தவனாக இருக்கலாம், அதுக்காக எங்ககிட்ட இப்படி நடந்துக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத என்று கோபமாக சொன்னான் அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவன். ஏற்கனவே குண்டுவெடிப்பால் தாக்கப்பட்டு இருந்த அந்த ஊர்க்கார மக்கள் ரொம்பவே மோசமான மனநிலையில் இருந்தனர். ஒரு வழியாக தங்களை அமைதிப்படுத்தி கொண்டு நின்றபோது திடீரென பாரி அப்படி கத்தவும் அவர்களுக்கு டென்ஷன் அதிகமானது. என்ன, நீங்கள் எங்கள் ஊருக்கு வந்த உடனே கணபதி ஐயாவை இவ்வளோ அதிகாரமாக கேட்குறீங்க? இது எங்கள் இடம், அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் மரியாதையோடு நடந்துக்கோங்க. இன்னொரு பெரியவர் அறிவுரை கூற பாரியின் முகம் கோபத்தில் சிவந்தது. அப்போது அவனிடமிருந்து ஒரு அளவிட முடியாத ஆற்றல் வெளிப்பட அதை உணர்ந்த ஊர்க்காரர்கள் ஒரு அதிர்வுடன் அவனை பார்த்தனர். அப்போதுதான் ரேடியன்ஸ் அவர்கள் நினைத்ததை விட சக்தி வாய்ந்த அமைப்பு என்பதுடன் அவர்கள் யாருக்காகவும் பயப்படுவதில்லை என்ற விஷயமும் அவர்களுக்கு புரிந்தது. இதை நான் 3வது தடவையாக கேட்க விரும்பல. உடனே எங்களை கணபதி சார் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க. அதை விட்டுட்டு இப்படியே எவ்வளோ நேரம் நாங்கள் இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறது? பாரி இந்த முறை முடிந்தவரை அமைதியாக கேட்டார். அவர்களை வரவேற்க வந்த மணிவேல் அங்கு இல்லாததால் ஹரிஷ் சொல்லியிருந்த மற்றொரு முக்கிய நபரான கணபதியை பற்றி அவன் கேட்டான். கணபதி ஐயாவுக்கு இப்போ வீட்டை விட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு வயசாயிடுச்சு. அவர் சார்பாக அவரோட மகன் இங்கே வருவான்னு தான் எங்ககிட்டையும் சொன்னாங்க. அதான் எங்களுக்கு தெரியும். ஆனால் இன்னும் அவங்க இங்கே வரல. ஒருவர் பாரியின் சக்தியை பார்த்து பயந்து போன குரலில் பதில் சொன்னார். நான் இங்கே இருக்கேன். சடனாக தூரத்தில் இருந்து ஒரு குரல் வந்தது. எல்லோரும் திரும்பி பார்க்க அங்கே பாலா அவசரமாக வந்து கொண்டிருந்தார். பார்க்கின் உள்ளே போன ஹரிஷ் அங்கு சஞ்சயை பார்த்த பிறகு தங்களின் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று உறுதியானவுடன் அங்கிருந்து கிளம்பி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகச் சொல்லி பாலாவுக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தார். அதை பார்த்தவர் உடனே காரை எடுத்துக்கொண்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருந்தார். அதற்குள் அங்கே ஏதோ சண்டை போல தொடங்கியிருக்க வேகமாக அந்த கூட்டத்தை விலக்கி கொண்டு வந்த அவர் முன்னால் நின்ற இளைஞனை பார்த்து, நீங்கள் தான் பாரின்னு நினைக்கிறேன். ஹரிஷுக்கு கடைசி நேரத்தில் ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு, அதனால் நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் சொன்னபடி அந்த கூட்டத்திற்குள் மணிவேலை தேடினார். ஆனால் மணிவேல் மற்றும் சிவபாலன் இருவரையுமே அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவருக்கு உடனே ஏதேதோ சந்தேகம் வர, மணிவேல் எங்கே போனா? அவன் தானே இவங்களை வரவேற்கிற பொறுப்பை ஏற்றுக்கிட்டு இருந்தா? நடந்த குண்டுவெடிப்பில் அவனுக்கும் ஏதாவது காயம் ஆயிடுச்சா என்று பதட்டத்துடன் கேட்டார். பாலாவும் மணிவேலும் ஒரே வயது என்பதால் அவர்கள் இயல்பான நட்புடன் பழகி வந்தனர். இல்லை, அவருக்கு எதுவும் இல்லை. ஆனால் அடிப்பட்ட மற்றவங்களை கவனிக்க வேண்டியிருந்ததுனால அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வேற போயிட்டு வரணும்னு சொன்னார். ஸோ எப்போ வருவார்னு சொல்ல முடியாது. விவரம் தெரிந்த ஒருவன் பதில் சொல்ல தலையாட்டிய பாலா திரும்பி பாரியை பார்த்தார். சரி, நான் இப்போ மணிவேல் உங்களுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இவ்வளோ பேர் இருக்கிறதுனால 2 டீமாக பிரிஞ்சுக்கோங்க. பாதி பேர் எங்களோட இடத்துல தங்குங்க, மற்ற ஏற்பாடுகளை நான் பார்த்துக்கிறேன் ஏன்னா அவர் சொல்ல, சாரி இப்படி நடக்கும்னு தெரியல, அதான் உங்களையும் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு ஹெல்ப் பண்ண முன் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்று மரியாதையுடன் கூறினான் பாரி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, அதனால் உங்களை நல்லபடியாக பார்த்துக்கிறது எங்களோட கடமை சொன்ன பாலா அவர்களை அழைத்து செல்ல வண்டிகளை ஏற்பாடு செய்தார். இதற்கிடையில் அந்த பார்க்கில் சஞ்சயின் எதிரில் உட்கார்ந்திருந்த ஹரிஷ் மற்றும் ஜெயந்தின் ரியாக்ஷன் வித்தியாசமாக இருந்தது. அந்த சஞ்சய் பேசுவதில் ரொம்பவே கெட்டிக்காரனாக இருந்தார். அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் எதிராளியை ஈர்க்கும் வண்ணம் கவர்ச்சியாக வெளிப்பட்டது.
ஜெயந்தே ஒரு நிமிடம் அதில் மெய்மறந்து போய்விட்டான். ஹரிஷ் அண்ணா, இந்த சஞ்சய் பேசுகிறத பார்த்தா உங்களுக்கு ஏதோ நல்ல ஆஃபர் கொடுக்குற மாதிரி தான் தெரியுது. ஆனால் நிஜமாவே அவங்க சொன்ன மாதிரிலாம் செய்வாங்களா? ஜெயந்த் முணுமுணுப்பான குரலில் ஹரிஷிடம் கேட்டான். அதற்குள் அந்த சஞ்சய், ஹரிஷ், ஹர்பலிஸ்ட் சொசைட்டி என்ன காரணத்துக்காகவோ உன்னோட ஒய்ஃபையும் ஃப்ரெண்டையும் கடத்தி வச்சு கொடுமை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எப்படியோ இதுக்கப்புறமும் அவங்க உன்னை நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க. அதுவே நீ எங்களுக்கு ஒத்துழைச்சேன்னா அந்த மாதிரி எந்த தொந்தரவும் உனக்கு வராமல் நாங்கள் பார்த்துக்குவோம். அதுக்கு நான் கேரண்டி. இதை பற்றி நீ என்ன நினைக்கிற என கேட்க ஹரிஷுக்கு அந்த நிலைமையிலும் சட்டென சிரிப்பு வந்தது. இதே வார்த்தைகளைத்தான் அவன் மற்றவர்களிடம் சொல்லிக் கொண்டிருந்தான். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.